வணக்கம் ஜெய் ஸ்ருதிலயா ஃபேமிலி. இன்னைக்கு மார்கழி 13ஆம் நாள். ஸ்ரீ ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையில் 13வது பாடல். புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் பாவை கலம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் ஊரங்கிற்று உள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம் பாவாய். நம் பெருமான் பறவை வடிவமாக வந்த பகாசுரனுடைய வாயை பிளந்து எறிந்தவன். கொடிய அரக்கனாகிய ராவணன் தலைகள் 10ஐயும் அறுத்து அழித்தவன். அவனுடைய வீர புகழை பாடிக்கொண்டு பிள்ளைகள் எல்லோரும் பாவை நோன்பை நோற்று இடத்திற்கு போய் புகுந்தனர். விடிவெள்ளி தோன்றிவிட்டது, வியாழம் மறைந்து விட்டது, பறவைகள் ஒலிக்கின்றன. மலர் போன்ற அழகிய ரேகை பொருந்திய விழி உடையவளே பாவையே, இந்த நல்ல நாளில் நீ உன் கள்ளத்தனத்தை விட்டுவிட்டு எங்களோடு கலந்து கொண்டு குளிர குளிர குடைந்து நீர் ஆடாமல் படுக்கையில் கிடைக்கிறாயே என்று பொருள்படும்படி இந்த பாடல் உள்ளது. நமது மாணவிகள் மிகவும் அழகாக பாடினார்கள். நாம் அனைவரும் அந்த கண்ணனின் புகழ் பாடி அவன் அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.